பேசுகிறேன். இப்போ சினிமா ஷூட்டிங்ஸ் பிளேஸ் இது. ஷூட்டிங்ஸ் பிளேஸில் மத்தியானம் 1 to 2 கொஞ்சம் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேரவன் இருக்கும். அதனால் எல்லா கேரவனுக்கும் லைட் இருக்காது. கொஞ்சம் லைட்டு நேச்சுரல் லைட்டில் அந்த பாட்டுக்கு அப்படியே ஷூட்டிங் காட்டுங்க. அப்படியே திரும்பி காட்டுப்பா. வித்தவுட் பிரேக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. உழைக்கிறாங்க பாருங்க. உழைப்பாளிகள்லாம் இதான் உழைப்பாளிகள். அதில் எடுத்தோன்னா பொரியல் பக்கோடா கார பக்கோடா. இது கூட்டு பொரியல். சரி, கூட்டு பொரியல் வந்து நல்ல ஐட்டம். ஒரு ஐட்டம் கூட்டு இருக்கும், ஒரு ஐட்டம் ஒரு ஆள் 2 ஆள் சாப்பிட்றது தான். நம்ம நிறைய வெஜிடபிள் சாப்பிடுவோம். இதில் நான் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு வெஜிடபிள். ஃபுல்லாக வெஜிடபிள் அப்படியே கொட்டிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது வாழைத்தண்டு. சப்பாத்தி டால் மோஸ்ட்லி என்ன பேசுனா சிக்கன் தான். மோஸ்ட்லி சினிமா சாப்பாடுங்கிறது இதான். இதை விட பெட்டராக இருக்கும். இது சின்ன பட்ஜெட் படம். சினிமா நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம்னா வீட்டு சாப்பாடுக்கு அடுத்தபடியாக நான் நேசிக்கிறது சினிமா சாப்பாடு. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, சிக்கன் பிராய்லர் தான், நாட்டுக்கோழி கொடுக்க மாட்டாங்க. பெரிய கம்பெனி, டாப் 10 ஹீரோஸ், டாப் 10 ஹீரோயின்ஸ், பெரிய பட்ஜெட் மூவிஸ், அங்கெல்லாம் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், குடல்கறி இருக்கும், தலைக்கறி இருக்கும், போட்டி இருக்கும், வெரைட்டி ஆஃப் ஃபுட். இன்னும் கேரியர் 10 அதுக்குள்ளே அப்படி சொல்லுவோம். அவ்வளோ இதுலேயும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும். இப்போ சாப்பாடு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வெஜிடபிள் காய்கறி எடுத்துட்டேன்னா மெயினாக தான் 2 முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், வாழைக்காய், வாழைப்பொரியல், 2 ஐட்டம் இருக்குது. சப்பாத்தி, பட் சிக்கன் குறைவி இருக்கிறதுனால சாப்பிடும்போது உங்களுக்கு உமிழ்நீர் வந்தால் தான் நீங்கள் பசியில் இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்குன்னு இந்த உமிழ்நீர் சுரக்கணும். வாயில் வந்து உமிழ்நீர் சுரந்து பசி வரும். அடிவயிற்று வந்து பசிக்கும். அப்போ தான் சாப்பிடணும். அது வந்து பழக்கம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாதம், வாழைத்தண்டு, சூப்பர் சுவை. நல்லா மென்று நிதானமாக சாப்பிடணும். காம்பினேஷன் இருக்கு. உங்களுக்கு நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். அதனால கரண்டி முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. சிக்கன் குழம்போட ரசம் ஊற்றி ஒயிட் ரைஸ், நம்ம பாரம்பரிய சாப்பாடு.
ஆல்ரெடி நல்லா குழஞ்சிடுச்சு சாப்பாடு. குழஞ்ச சாப்பாடு வந்து சாப்பிட்றது ரொம்ப லக்கி. சாப்பாடு குழஞ்சிருக்குது, அதே நேரத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டு இப்படி கூட முடியும்னா சுடுது கொதிக்குது. அப்படியே சுட்ட 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 சிக்கன் கிரேவி வித் ரசம். இந்த ரசத்தை டைலூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பசி வரும். பசிக்க பசிக்க உண்மையிலே சுரக்கணும் சாப்பிட. சிக்கன் கறி பண்ண முடியாது சில சமயத்தில். அப்போ நம்ம வந்து சாறு தான் மெயின். சிக்கனுடைய சாறு இருக்கு இல்லையா, எசன்ஸ், அதுவும் இந்த சிக்கன் ரசம் காம்பினேஷன் எசன்ஸ் எல்லாம் டைலூஷன் ஆகும் பாடியில். என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டுனா மட்டன் நெஞ்சு கறி. அடுத்து வெஜிடேரியனில் கொத்தரங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம், கடலைப்பருப்பு குழம்பு வைக்கலாம், புளிக்குழம்பு, இதெல்லாம் வைக்கும்போது உடம்புல டைலூஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். இப்போ நீங்கள் சாப்பாட்டில் உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிச்சிருக்கு? சாப்பாட்டில் மோர் குழம்பு. மோர் குழம்பு வித்து பூசணிக்காய். உடஞ்சி தான் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போகும். அதாவது 150 to 200 கிராம். முதல்ல சிக்கன் வித் ரசம், இப்போ மோர் குழம்பு. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன ஃபுட்டு சார் ரெகுலராக சாப்பிட்ற பழக்கம்? இதேதான். பட் காய்கறிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிராய்லர் கொள்ளும்போது நாட்டுக்கோழி வீட்டில் 1 கிலோ 2 கிலோ போகும் காய்கறிகள். ரைஸ் கம்மியாகிடும், காய்கறிகள் ஜாஸ்தியாக வீட்டில் இருக்கும்போது. சில சமயத்தில் நான்வெஜ்ஜில் நண்டு 1 கிலோ எடுத்தோம்னா அதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த கறி, அந்த 1 கிலோ நண்டு 2 கிலோ நண்டு கிடைக்க மாட்டேங்குது. 2 கிலோ நண்டு எடுத்தோம்னா 1/4 கிலோ 250 to 300 கிராம் வந்து அந்த உள்ள டிஷ்ஷு கறி இருக்கும், வெள்ளையாக இருக்குமே. பாருங்கள், உங்கள் சாய்ஸ் தான். எது வரீங்க? சாபுத்திரி போகிறீங்களா? பூண்டு குழம்பு போடலாம். பூண்டு குழம்பு சூப்பர். எல்லாம் பூண்டு மறந்து போச்சு. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பூண்டு குழம்பு வித்து வெங்காயம். நீ சாப்பாடு படையவே வேண்டியதில்லை, ஏன்னா அதுவே நைஸாக பாருங்க. ஓஹோ, ரொம்ப சூப்பர் டைலூஷன். டாஸ்மாக இருக்கு. ரைஸ் பொன்னி அரிசி கிலோ 150 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இது வந்து புளிக்குழம்பு வித்து பக்கோடா சாப்பிட்றோம். பக்கோடா, மசாலா ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடா வித்து புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். டேஸ்ட். புளி வந்து டைஜஷன், பூண்டு டைஜஷன், அப்புறம் என்ன புளி பூண்டு காம்பினேஷன், அப்புறம் சின்ன வெங்காயம். சரி, இந்த சாப்பாடோட ஃபினிஷ் பண்ணுறேன் இன்றைக்கி. அவ்வளோதான். எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மீறும். நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் அது வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நான்வெஜ் ஹோட்டல் எது சார்? அண்ட் வெஜிடேரியன் ஹோட்டல் எது சார்? எல்லா ஹோட்டலுமே நல்லாயிருக்கும். அது ஒரு யூடியூப் சேனல் போய் பாருங்கள். ஓகே சார். அதில் இப்போ மதுரை குமார் மெஸ் விச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. சுப்பிரபாதம் ஹோட்டல் விச்சிட்டு போய்கிட்டு இருக்குது. வடபழனியில் இருக்கு மதுரை குமார். ஆமாம், அது யூடியூப் பாருங்கள். புதுசு, அதனால் இன்றைக்கி தான் வந்திருக்காரு. ஓகே, அதில் வந்து பார்த்துங்க. யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரிங் நிறையா பண்ணுங்கள். நீங்கள் ஷேரிங் பண்ண தான்
டிஃப்ரெண்டானது. இந்த படம்லாம் சின்ன பட்ஜெட் படம், யூடியூப்காக இந்த படம் வந்தேன். ஏன்னா ஒரு கேரவன் அப்படியே காட்டுப்பேன், லைட்டெல்லாம் லைட்லாம் காட்டி, ஏசி இருக்கும், பெட்டு காமி, அப்படியே திருப்பிலாம் காமி. என் பேர் சதீஷ், நான் சாருக்கு அசிஸ்டண்ட்டாக வரேன். அவ்வளோதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்கீங்க. கமெண்ட்ஸில் என்ன, சாப்பிடும்போது பேச வேண்டாம், நீங்கள் சாப்பாடு ஆகிடும்போது கொஞ்சம் இடையில கேப் விட்டுட்டேன். தொண்டையில் இதுக்குள்ளே இருந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் பேசுகிறேன். மோஸ்ட்லி அதை கேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு தவிர்த்து வேறு ஐட்டங்கள்லாம் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அதையும் போடுவேன். துணிமணி ஐட்டம் போடுறேன். மனிதனுக்கு ஹியூமன், அதாவது மனிதன் உலகத்தில் எங்கே இருக்கானோ அவனுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன அத்தியாவசியமோ அதெல்லாம் வந்து நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.